நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி ஆர் மனோகரனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நெல்லை மாவட்டம் ஆவடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புதுமை பெண் தமிழ்நாட்டை சார்ந்த எங்களுடைய குலவிளக்காக இருக்கின்ற குழந்தைகள் பெண்கள் கல்லூரிக்கு போகும்போது புதுமை பெண்ணாக போக வேண்டும். புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். 1000 ரூபாய் மாதம் கொடுத்தாரா இல்லைங்களா? 1000 ரூபாய் கொடுத்தார். நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் முடிவு பண்ணார். தவமாய் தவம் இருந்து பெற்ற ஆண் பிள்ளைகள் அந்த திட்டத்திற்கு தவ புதல்வன் வச்சார். 1000 கொடுத்தார். 36 மாதங்கள் 3 வருடம் படிக்கிறாங்கன்னா 36,000 ரூபாய் கொடுத்தார். கொடுத்த பிறகு 5 வருஷமா 75 விழுக்காடுக்கு மேல பட்டாதாரி ஆயிட்டாங்க. இதுதான் ஒரு புரட்சிகரமான ஆட்சி. அதற்கு பிறகு முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, ஆதரவற்ற பெண்களின் உதவித்தொகை, பட்டா வழங்குதல், சாலை போடுறது, குளங்கள் வெட்டுறது, ஏரி வெட்டுறது, பள்ளிக்கூடம் கொண்டு வருது, அங்கன்வாடி கட்டுறது, இது எல்லாம் அரசு அன்றாடம் பணி. ஆனால் இந்த திட்டங்கள் இருக்கிறது சமூக நல திட்டம். மாண்பு முதலமைச்சரை ஏன் எல்லோருக்கும் விரும்புகிறார்கள்? ஒரு சிறந்த நிர்வாகி, சிறந்த தலைமை கர்த்தா. அவர் சமூக நல திட்டங்களை ஒரு கண்ணாகவும் பொருளாதார வளர்ச்சி திட்டத்தை ஒரு கண்ணாகவும் பார்க்கிறார். ஆகவே அவர் இந்தியா முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் புகழ்பெற்ற முதலமைச்சராக இருக்கிறார். இதற்கு இடையில நம்ம எதிரிகள் யார்? எதிரிகள் இந்திய மண்ணை அபகரிக்க துடிக்கின்றவர்கள், தமிழ்நாட்டு மண்ணை அபகரிக்க துடிக்கின்றவர் பாஜக, மோடியும் அமித்ஷாவும். அவர்களோடு கள்ள உறவு வைத்திருந்தவர் நேரடியாக உறவு வைத்து விட்டார். அவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி, அதிமுக. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? அதிமுகவால இங்கு வெற்றி பெற முடியாது, பாஜகவால கால் ஊன்ற முடியாது. நாம் 2 பேரும் சேர்ந்து கொள்வோம், சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு விபரீதத்தை ஏற்படுத்துவோம், நல்ல திட்டங்கள் நடக்கின்றன, இதை சிதைப்போம் என்று கூட்டணி வைத்து வந்திருக்கிறார்கள். அதுதான் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது சொல்லுவார், ஒருபோதும் தமிழ்நாட்டில் RSS பாஜகவும் கால் ஊன்ற முடியாது. என்ன காரணம்? சித்தாந்தம், ஐடியாலஜி ஸ்டேட் தமிழ்நாடு. சித்தாந்த அடிப்படையில் வளர்ந்தவர்கள் தமிழர்கள். பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார், பிஜேபி தலைவர்களே ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எல்லா மாநிலத்தையும் ஏமாற்றினீர்கள், தமிழ்நாட்டில் உங்களால் ஆள முடியாது, எவர் நெவர் என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? பிஜேபியுடைய சித்தாந்தம் பழமைவாதம். நம்முடைய குழந்தைகள் குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், படிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அவர்கள் கொண்டு வந்த புதிய கல்வி திட்டம், நியூ எஜுகேஷன் பாலிசி.